த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு தான் பேச போகிறாரு. கேட்குறீங்களா? மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். ஃபர்ஸ்ட், ஆடுகள் அப்படின்னா என்ன? ஒரு ஆடுகிட்ட நம்ம போனோன்னா கூட நம்ம பயமின்றி போகலாம். அது நம் மீது எதிர்ப்பை காட்டாது. அதனால் எந்த பாதிப்பும் நமக்கும் வராது. அது கிட்ட போய் அதன் தலையை தடவி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அமைதியாக தன் தலையை அசைக்கும். அவ்வளவு ஒரு பாசமான ஒரு ஜீவன். அந்த ஆடாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சொல்கிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இப்போ எங்கு அனுப்பியிருக்கிறாருன்னு தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதென்று தெரியுமா? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஓநாய்கள் எப்படி இருக்கும்? ஓநாய் ஒரு பாசமற்ற இரக்கமற்ற ஒரு மூர்க்கத்தனமான மிருகம், கொடூரமான மிருகம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை சூழ்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்க சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது தனக்கு ஒரு பிரச்சனை வரும் முன்னே அதை தன்னுடைய அறிவினால் அறிந்து நாம் நினைக்காத பொழுதில் ஒரு செகண்டில் தப்பி ஓடக்கூடிய வினா உள்ளது தான் சர்ப்பம். தன்னை தற்காத்து கொள்வதில் எச்சரிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். யாரால் உங்களுக்கு பாதிப்பு வரும், எந்த இடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை குறித்த ஞானமும் அறிவும் உங்களுக்கு வேண்டும். அதே நேரத்தில் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். புறாவினுடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா அதன் சரீரத்தில் கசப்பு, அதாவது பித்தம் என்பதே இருக்காது. அதுபோல் நீங்கள் சுயநலம் இல்லாது பரிசுத்தமானவர்களாக, கள்ளம் கபடு கசப்பு வெறுப்பு இல்லாதவர்களாக, எல்லாரிடமும் சரிசமமாக பழகுகிறவர்களாக, உங்களைப் போல பிறரையும் நேசிக்கிறவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன் மூலம் உங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன் சூழ்நிலை என்ன, உன் சிச்சுவேஷன் என்ன என்பதை அறிந்து ஞானத்தோடு செயல்படு. யாரிடம் எப்படி பேச வேண்டும், யாரிடம் எப்படி நடக்க வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை ஞானத்தோடு அறிந்து செயல்படு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கான ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் உனக்கு தந்திருக்கிறார். உன் மதியீனத்தின் நிமித்தமாக பிரச்சனைகளில் எதிரியின் பலையில் சிக்கி கொள்ளாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடனே கூட இருக்கிறார். தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக, நண்பனுக்கு நண்பனாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஞானத்தோடு செயல்படுங்க. ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. Have a blessed day. Jesus bless you.